இப்ப அல்சர் இருக்கு அப்டின்னா, இந்த ஃபுட் தான் சாப்பிடணும். இந்த ஃபுட் வந்து சாப்பிடக்கூடாது அப்டின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? சில பேர் வந்து காரம் அதிகமா சேர்த்துக்க மாட்டாங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து வயிற்றுப்புண் வந்து இன்னும் கொஞ்சம் பெயின் அதிகமா இருக்கும் அப்டின்னு. நார்மலாவே காரத்த வந்து கம்மி பண்ணிடுங்க. இந்தந்த சாப்பாடு மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ என்னென்ன ஃபுட் சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது? அத பத்தி விளக்கமா சொல்லுங்க. கண்டிப்பா வந்துட்டு அல்சர் இருக்கிறவங்க, இல்ல இயர்லி ஸ்டேஜ்ல இருக்கு. எனக்கு அல்சர் வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு டாக்டர். கொஞ்ச நேரம் நான் 1 மணிக்கு அந்த மீல்ஸ் சாப்பிடல அப்டின்னா, எனக்கு வயிறு தக தகன்னு எரியும். இல்லைன்னா எனக்கு அந்த பசிய வந்து என்னால டாலரேட் பண்ணிக்கவே முடியாது அப்டின்னு சொல்றவங்க வந்து, கண்டிப்பா வந்து காரம் குறைந்த உணவுகள் வந்து எடுக்கிறதே நல்லது. இது மாரி காரம் மட்டும் கிடையாது, புளிப்பு சுவையும் வந்து அவங்களோட உணவுல வந்து கம்மி பண்ணணும். ஏன்னா வந்துட்டு என்ன ஆகும் அப்டின்னா வந்துட்டு, இந்த புளிப்பு சுவை இதெல்லாம் என்ன பண்ணணும்னா, நம்ம உடம்புல இருக்க வாதத்த, அதாவது வாயுவ வந்து இன்கிரீஸ் பண்ணும். நம்மளோட மருத்துவத்துல வந்து என்ன அப்படின்னா, தொடர் வாதம் அலாது குன்மம் வராதுன்னு சொல்லுவாங்க. அதாவது வாதமான பொருட்கள வந்து நம்ம அதிகமா எடுத்துட்டே இருக்கும்போது, நமக்கு வந்து இந்த குன்மம் வரும்னு சொல்லுவோம். அல்சர தான் வந்து நம்மளோட சித்தர்கள் வந்து குன்மம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வந்துட்டு இந்த வாதம் வந்து எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாதம் இருக்கக்கூடிய உணவுகள் அதிகமா எடுக்கிறது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பூமிக்கு அடியில விளையிற கிழங்கு வகைகள், உருளை எடுக்கலாம், சேனக்கிழங்கு, வாழைக்காய் இந்த மாரியான வாதம் மிகுந்த உணவுகள். அதுக்கப்புறம் வந்து குக்கர் ரைஸ் இப்ப மெயினா. நெறைய பேர் வந்துட்டு சாதம் வந்து வடிக்காம குக்கர்ல வச்சு சாப்பிடுறாங்க. இதுல கூட என்ன ஆகும் அப்டின்னா வந்து வாதம் வந்து அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா வந்து அல்சர் வந்து வரும். அனைத்து நோய்களுக்குமான குணம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.